வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல் டீச்சர்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான மேக்ஸ் கொஷின் பேப்பரில் 30 கொஷின்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த 30 கொஷின்ஸை வந்து முழுசாக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு 30 கேள்விகள் எடுத்து மேக்ஸில் அதை வந்து நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். முக்கியமான கொஷின்ஸ் தான். ஒரு சிலது ஈஸியாக இருந்ததுன்னா அது வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் 1:2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் மிகச்சிறிய கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு பேசிக்ஸ் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். அதையும் அப்படியே கூடவே கவனிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரம்னா எப்படி இருக்கும்? ஓகே, நாற்கரம்னா வந்து 4 பக்கங்கள் இருக்கணும். அது எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? 4 பக்கங்கள் இருக்கணும். அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஓகே, நாற்கரம் நாற்கரம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 மூலைகளிலும் வந்து நமக்கு 4 விதமான கோணங்கள் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறாக இருக்கும். ஆனால் இந்த 4 கோணங்களையும் நம்ம கூட்டும் பொழுது நமக்கான விடை, நமக்கான கூட்டு தொகை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஓகேங்களா? இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதே போல தான் முக்கோணத்துக்கு வந்து 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு பாருங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இது வந்து 1x, இது வந்து 2x, இது 3x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இது மொத்தமாக எத்தனை பங்குகள் இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து 1 கிடையாது 1x, இது வந்து 2 கிடையாது 2x, இது வந்து 3 கிடையாது 3x அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ மொத்தமாக எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 3 6 6 4 10 எக்ஸ். அப்போ 10 எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 360 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 360, இந்த 0 அடிச்சிட்டிங்கன்னா 36ன்னு வரும். ஓகேவா? வகுத்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 36னா 2 எக்ஸோட வேல்யூ வந்து 72ன்னு வரும். அப்போ 36 தான் வந்து ரொம்ப சின்னது. நமக்கு மிகச்சிறிய கோணம் தான் கேட்டிருக்கிறதுனால 36ன்றத இதுதான் வந்து ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா? ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க. ஒரு பேனா ரூபாய் 50 என குறிக்கப்பட்டு மார்க்கெட் பிரைஸ் 50 ரூபாய் இருக்கு. 20% தள்ளுபடிக்கு பிறகு விற்கப்படுகிறது எனில் விற்பனை விலை என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 50 ரூபாய் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 10% தள்ளுபடினா எவ்வளோ கொடுப்பாங்க? 5 ரூபாய் தள்ளுபடி கொடுப்பாங்க. 20% தள்ளுபடினா என்ன கொடுப்பாங்க? எவ்வளோ கொடுப்பாங்க? 10 ரூபாய் தள்ளுபடி கொடுப்பாங்க. அப்போ 50 ரூபாயில் 10 ரூபாய் தள்ளுபடி போயிடுச்சுன்னா மீதி நம்ம வாங்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு இருக்கும். இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். அடுத்தது மூன்றாவது கேள்வி. ஒரு சட்டையின் குறிக்கப்பட்ட விலை 500 ரூபாய். 15% தள்ளுபடி மற்றும் 5% ஜிஎஸ்டிக்கு பிறகு இறுதி விலை என்ன? இது பாருங்க, 500 ரூபாய் இருக்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட்டு 15% தள்ளுபடி. நம்ம எப்பயும் போல 10% தள்ளுபடினா எவ்வளோ இருக்கும்? 50 ரூபாய் இருக்கும். இன்னொரு 5% கொடுத்தோம்னா என்ன வரும்? 25 ரூபாய் வரும். அப்போ மொத்தமாக 15%னா எவ்வளோ தள்ளுபடி? 75 ரூபாய் தள்ளுபடி. 500 ரூபாயில் 75 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ கொடுத்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்? 425 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குவோம். சரி, ஓகே, 425 ரூபாய் கொடுத்து அப்படியே வாங்குவோமானா இல்லை, கூட 5% ஜிஎஸ்டி போட போகிறோம். இதில் பாருங்க, இதில் பார்த்தாவே தெரியும் 10% ஜிஎஸ்டினா 42.5 இல்லைங்களா? 42.5 10% என்ன வரும்? இதில் 425ல் 42.5ன்னு வரும். ஆக்சுவலி 10% ஜிஎஸ்டி கிடையாது, 5%. அப்போ இதில் பாதி என்ன? 21.25 இல்லையா? இதுதான் ஜிஎஸ்டி. அப்போ இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 446 ரூபாய் 25 பைசான்னு வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான்காவது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் முறையே 40 மற்றும் 70 எனில் மூன்றாவது கோணத்தின் அளவு காண்க. இதுக்கு நம்ம ஸ்கேல் வச்சு போடலாம் அழகா.
ஓகே, முக்கோணம் வந்து எப்படி வேணா இருக்கலாம். சமபக்க முக்கோணமாக இருக்கலாம், அசமபக்க முக்கோணமாக இருக்கலாம், இரு சமபக்க முக்கோணமாக இருக்கலாம். எந்த முக்கோணமாக இருந்தாலும் அந்த முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு அது வந்து 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க, இது பின்னு எடுத்துக்கிட்டீங்க, இது சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஆங்கிளும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறா, இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வந்து 40, பி வந்து 70 கொடுத்துட்டான், சி என்னன்னு கேட்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ 70 40 110. அப்போ இது என்னவா தான் இருக்கும், 70 டிகிரி இருந்தால் தான் 180. அப்போ எங்கே இருக்குது, இது இருக்கு. ஓகே, 5வது கேள்வி பார்க்கலாமா. ஒரு நேர்கோட்டில் 2 அடுத்தடுத்த கோணங்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் சிறிய கோணம் எது? இப்போ ஒரு நேர்கோடு இருக்கு, ஓகேங்களா, ஒரு நேர்கோடு இருக்கு. இந்த நேர்கோட்டில் 2 அடுத்தடுத்த கோணங்கள், இப்போ இது ஒரு கோணம், சாரி, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமா. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இப்போ இது வந்து 2, இது 3ன்னு வச்சுக்கலாம். பங்கு ஷேர் அப்படி தான் இருக்குது. ஓகே, இது அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி, இப்போ இது 2:3னா 2x × 3xா? ஓகே, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எப்பவுமே விகிதத்தில் கொடுத்தா அது எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் இது 2, இது 3, இது வந்து 2 அப்படின்னா இங்கே என்ன 2ம் 3ம் 5 பங்கு, மொத்தமாக 5 பங்கு இருக்கணும், 5x இருக்கணும் இல்லையா. 5xங்கிறது என்ன, ஒரு நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம் எவ்வளவு, 180 டிகிரி. அப்போ 5x வந்து 180 டிகிரி என்றால் 1x என்பது என்ன, 180 / 5 இல்லையா. அடிச்சு பாருங்க, 1 5 5, 3 5 15, மீதி இருக்கிற 3 போட்டிங்கன்னா 6 5 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 36. இப்போ எக்ஸோட வேல்யூ 36ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுல ரெண்டுத்துல 2xா 3xா எது ரொம்ப சின்னதுங்க, 2x தான். எக்ஸோட வேல்யூ அப்போ 36னா 2xோட வேல்யூ 72. அதான் ஆன்சர். ஓகேவா, கேள்வியை கரெக்டாக படிச்சு ஆன்சர் பண்ணணும். 6வது கேள்வி போயிடலாமா. ஓகே, ஒரு ஆசிரியர் 36 புத்தகங்களையும் 48 பேனாக்களையும் மாணவர்களுக்கு சமமாக மீதியின்றி பகிர்ந்தளிக்கிறார். சமமான பங்கை பெறக்கூடிய அதிகபட்ச மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? ஸோ 36 புத்தகங்களை நம்ம எந்தெந்த வழியில பிரித்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் 2 கொடுக்கலாமா. பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தாலும் 18 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 3 கொடுத்தா 12 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 4 கொடுத்தா 9 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 5 கொடுக்க முடியாது. 6 கொடுத்தா 6 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் 7 8 9, அப்புறம் 12 கொடுத்தா 3 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் 18 கொடுத்தா 2 பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த வகையில் இதை சமமாக பிரிக்க முடியும். நம்ம 48 பேனாக்களை எப்படி பிரிக்கலாம்னு பாருங்களேன். 2 கொடுக்கலாம் எல்லா பிள்ளைங்களுக்கும். 3 கொடுக்க முடியுமா, 3 கொடுக்கலாம். 4 கொடுக்க முடியுமா, 4 கொடுக்கலாம். 6 கொடுக்க முடியுமா, 6 கொடுக்கலாம். 8 கொடுக்க முடியுமா, 8 கொடுக்கலாம். 12 கொடுக்கலாம் இல்லைங்களா. அடுத்து 24 கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுக்கலாம். அப்போ இதுல ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்கள்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதிகபட்ச நம்பர் ரெண்டுத்துலயும் வர காமனா வரக்கூடிய நம்பர், அதிகபட்சமான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. இது ரெண்டுத்துலயுமே 12ங்கிறது தான் அதிகபட்சமான நம்பரு. ஸோ அப்போ ரெண்டுத்துலயும் வந்து சமமா பிரிச்சு கொடுக்கணும்னா இப்போ நம்ம இதை வந்து என்னன்னு சொல்லலாம், இது வந்து மீபேவா ஜிசிடி அல்லது HCFன்னு சொல்லுவாங்க. 36, 48 இதற்கான மீபேவா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 6ஆல் முதல்ல 6ஆல் வகுத்து பாருங்களேன். 6 6 36, 6 8 48. அதுக்கப்புறமும் வருது காமனா என்ன வரும், 2 வரும். 2 3 6, 2 4 8. இதுக்கப்புறம் காமனா எதுவும் வராது. ஸோ காமனா வரக்கூடிய எண்களை மட்டும் எடுத்தோம்னா அதுதான் வந்து HCFன்னு சொல்லுவோம். HCFனா என்னது, காமனா வரக்கூடிய எண்களை மட்டும் எடுத்து 6 2 12ன்னு போடுறது. இப்படியும் போடலாம். சரியா, 12 தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, 7வது கேள்வி. 2 மணிகள் ஒவ்வொரு 10 மற்றும் 15 நிமிடங்களுக்கும் ஒலிக்கின்றன. அவை காலை 9 மணிக்கு ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஸோ அப்போ எல்லாம் வந்து கோரஸாக வந்து 10 மணிக்கு
9 மணிக்கு ஒலிக்குது. அதாவது ஒரு மணி வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கணும்னு வச்சுக்கலாமா. 2 அலாரம் செட் பண்ணுறீங்க. ஒன்று 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கும், இன்னொன்று 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கும். 2 அலாரம் 9 மணிக்கு ஒரு டைம் அடிச்சிருச்சு. அப்புறம் எப்போ அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆனது திரும்ப 20ல் அடிக்கும், 30ல் அடிக்கும், 40ல் அடிக்கும், 50ல் அடிக்கும், 60ல் அடிக்கும், அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி 15ஆனது அடுத்ததாக 30 நிமிஷத்தில் அடிக்கும், அடுத்தது 45 நிமிஷத்தில் அடிக்கும், அடுத்து 60 நிமிஷத்தில் அடிக்கும், அடுத்து 75 நிமிஷத்தில் அடிக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டும் அடுத்தது எங்கே முதல்ல சந்திக்கும்? 10 நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சிருச்சு, இதுவும் 15 நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சிருச்சு. இப்போ ரெண்டும் இது ஒரே டைம். இப்போ தான் 9 o'clock. ஓகேங்களா. அடுத்தது இது 9:10க்கு அடிக்கும் இல்லையா. அப்போ இது அடிக்காது. இப்போ இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? 30 நிமிஷம் கழிச்சு தான் அடிக்கும். ஸோ இது திரும்பி 30 நிமிஷம் கழிச்சு இதுவும் அடிக்கும், இது 30 நிமிஷம் கழிச்சு இதுவும் அடிக்கும். ஸோ அப்போ இரண்டும் ஒன்றாக ஒலிக்கக்கூடிய நேரம் 30 நிமிடங்கள். அப்போ 9 மணினா 9:30க்கு திரும்பியும் இந்த 2 கடிகாரமும் ஒன்றாக ஒலிக்கும். 9:30 எங்க இருக்குன்னு பாருங்க, இதோ இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக கணக்கு கொஞ்சம் வேகமாக போகிறோன்னா கொஞ்சம் 30 சம்ஸும் பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். இதை வேற ஒரு வழியில் சொல்லி தருவாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து அடுத்ததாக எங்கே சந்திக்குது, இதுவும் எங்கே சந்திக்குது அப்படின்னு கேட்டால் இதுதான் மடங்குகள். இது வந்து மீசிமா வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கணக்குகளை மீசிமா வச்சும் கண்டுபிடிக்கலாம். 10, 15க்கு மீசிமா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 தான் பொதுவான நம்பரு. 5 2 10, 5 3 15. அதுக்கப்புறம் 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 1 2. அப்புறம் 3 வெளியே எடுத்தீங்கன்னா 3 1 3. ஓகேவா. 5 2 10, 10 3 30. அப்போ மீசிமா என்ன வந்தது? 30. எப்படி? 30 நிமிடங்கள். ஓகேவா. ஸோ அப்போ 30 நிமிடங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பார்த்த உடனே கூட ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்ததாக 8வது வினா. ஒரு எண்ணை 4ஆல் வகுக்கும் போது 3 மீதி கிடைக்கிறது. 3ஆல் வகுக்கும் போது 2 மீதி கிடைக்கிறது. எனில் மிகச்சிறிய எண் என்ன? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிடலாம். இப்போ பாருங்க, 4ஆல் வகுக்கும் போது 3 மீதி வரணும். இதை 4ஆல் வகுத்து பாருங்க. 3 ஆங் 12, 1 தான் மீதி வருது. இந்த ஆப்ஷன் இல்லை. இதை 4ஆல் வகுத்து பாருங்க. 5 4 20, 3 மீதி வருது. சூப்பர். அப்போ திரும்பி இதே ஆப்ஷனை 3ஆலே வகுக்கலாமா? 3ஆல் வகுத்து பாருங்க. 6 3 18, 7 3 21, மீதி 2 வருது. அப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு ஆன பதில் 23 தான். மற்றது எதுவும் வராது. ஸோ அப்போ 2வதுலேயே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம மற்றதை செக் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு வந்து டைம் ரொம்ப குறைவாக இருக்கும் எக்ஸாமில் முக்கியமாக டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் சைக்காலஜி வந்து படிச்சுட்டு போனீங்கனாலும் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு நீங்கள் கொஷினை படித்து அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்ஸ்டிங்க்டாக என்ன தோணுதோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போய் ஆகணும். ஸோ அப்போ மேக்ஸ், இங்கிலீஷ், சைக்காலஜி கூட நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது பாருங்கள். மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம ரெகுலராக அடுத்தடுத்து வீடியோஸ் போட போகிறோம். கிராமர்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. சரி, ஒரு பள்ளி வந்து 24 நாற்காலிகளையும் 36 மேசைகளையும் சமமான வரிசைகளை அமைக்கிறது. ஒரு வரிசையில் இடம்பெறும் அதிகபட்ச பொருட்களின் எண்ணிக்கை என்ன? ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ 24 வந்து மேக்சிமமாக 24ஆல் போடலாம் இல்லையா. 24 போடலாம். மேக்சிமம் அதிகபட்ச பொருட்கள் கேட்குறான். 24 போடலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு குறைவாக பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்னா பாதியா 12 12 பிரிக்கலாம் இல்லையா. 12 பிரிக்கலாம். 36 பாருங்க. 36 மேக்ஸிமம் 36 பிரிக்கலாம். அதுக்கு குறைவுனா 18 பிரிக்கலாம். அதுக்கு குறைவுனா 12 பிரிக்கலாம் இல்லையா. 12 12 போட்டோம்னா 3 ரூபா போட முடியும். இது 12 12 போட்டீங்கன்னா 2 ரூபா போட முடியும். அப்போ ரெண்டுமே வந்து காமனா பிரிக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நம்ம HCFன்னு சொல்லுவோம், 12ன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பதில் வந்து 12 தான். ஓகேவா. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மீசியமாக எடுக்கணும், HCF எடுக்கணும், LCM எடுக்கணுன்றலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. 2 எண்களின் பெருக்கல் பலன் 96. அவற்றின் மீபோவா, அதாவது HCFன்னு சொல்லுவோம் இல்லையா. HCF வந்து 4 எனில் மீசிமா என்ன? இன்னொரு இப்போ
இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ்லாம் போல கொஷின் பேப்பர் எடுக்கிறோம். ஒவ்வொரு கொஷின்லையும் அதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் என்ன, முக்கியமாக எது எக்ஸாம் ஓரியன்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க. எல்சிஎம் பெருக்கல் ஹெச்சிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அது என்னங்க சார் எக்ஸ் இன்ட்டு ஒய்னா, எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு ரெண்டு நம்பருங்க, எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு நம்பர், ஒய்ங்கிறது ஏதோ ஒரு நம்பர். எக்ஸ் ஒய்யும் ஏதோ இரண்டு எண்கள் என்று வைத்துக் கொண்டால் அதன் அந்த இரண்டு எண்களின் பெருக்குத்தொகையும் மீசிமா மற்றும் மீபேவா ஆகியவற்றின் பெருக்குத்தொகையும் சமம். இப்ப சொல்லுங்க, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 96. அப்ப இதுதான் 96 சமம். எதுக்கு சமம்? அவற்றின் மீபேவா மற்றும் மீசிமாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்ப மீபோவா அப்படின்னு இங்க கொடுத்துருக்கிறது 4 தான். அப்ப இங்க என்ன போட்டா 96 வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க இதை வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப எளிமையான மெத்தடு. 24 போட்டீங்கன்னா 4 16 4 8 4 2 8 8 1 9. ஓகேவா? 96 வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ 24 இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏவிலே இருக்கு. இப்போ இது ஒரு புது ஃபார்முலா ஒன்று இது சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. இது நிறைய யூஸ் ஆகும். இதுலயே விகிதங்கள் கொடுத்தா எப்படி போடணுன்றது அடுத்தடுத்து வர கணக்குல சொல்றேன் நான். ஓகேங்களா? விகிதமும் கேட்பாங்க, விகிதங்கள் கொடுத்துட்டும் கேட்பாங்க. மேக்ஸிமம் இப்போவால விகிதங்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க. 11 ஒரு எண் 6 மற்றும் 8 இரண்டாலும் வகுப்படும் எனில் இவற்றில் எந்த எண்ணாக இருக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைத்தனமான சம்ஸா தான் இருக்கு. ஓகே, இது ஒரு இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அப்படியே நம்ம மாடல் கொஷின் பேப்பராக இருக்கே, நல்லா இருக்கும். நம்ம டீச்சர்ஸ்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம அது வீடியோவை போடுறோம். 6 மற்றும் 2 8 ரெண்டாலையும் வகுப்படக்கூடிய எண்ணு. இது 6ஆலையும் வகுக்கும் 8ஆலையும் வகுக்கும். இதுவும் வந்து 6ஆல் வகுக்கும் 8ஆல் வகுக்காது. இதுவும் 6ஆல் வகுக்கும் 8ஆலையும் வகுக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க? 24 பெரிய எண் நினைக்கிறேன். கேள்வியில் வந்து பெரிய எண்ணுன்னு கேட்டிருப்பாங்களா? இது 6ஆல் வகுக்கும் ஆனால் 8ஆல் வகுக்காது. சரி, அப்போ 6ஆலையும் 8ஆலையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னு தான் கேட்டிருக்கணும் கேள்வி. ஸோ மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ 48 தான் கரெக்ட். ஓகேங்களா? சின்ன எண்ணா இது வரும், ஆனால் இது வந்து பெரிய எண் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 48 தான் கரெக்டான பதில். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அடுத்து 12வது கேள்வி போயிடலாம். ஒரு ஆசிரியர் 30 ஆப்பிள்களையும் 45 ஆரஞ்சுகளையும் மாணவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளித்தார். அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஏற்கனவே இந்த மாதிரி சம்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்கும்போது இரண்டுக்கும் பொதுவான எண்ணு தான் வந்து சமமாக பிரிக்கணும்னா இரண்டுத்திற்கும் பொதுவான நம்பர் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCFனா என்ன? HCF தான் நமக்கு முக்கியம். அப்போ 30 45 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும், அதிகபட்ச நம்பராகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 15ஆலும் எடுக்கலாம், இல்லை 5ஆலும் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். 5ஆல் எடுத்தீங்கன்னா 5 6 30, 5 9 45. திரும்ப 3ஆல் எடுத்தீங்கன்னா 3 2 6, 3 3 9. 2க்கு 3 காமனாக எதையும் எடுக்க முடியாது. அப்போ 5 3 பெருக்குனீங்கன்னா அதுதான் HCF. HCFோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 3 15. அப்போ 15 15ஆ பிரித்தா மட்டும்தான் எல்லாத்தையும் ஈக்குவலைஸாக பிரித்து தர முடியும். எதுக்கு வந்து நீங்கள் HCF எடுக்கணும், எதுக்கு LCM எடுக்கணும்னு பாருங்கள். 13வது கேள்வி, கீழே உள்ள எந்த எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12ஆக இருந்தால் 3ஆல் வகுப்படும்? 3ஆலையும் வகுப்படணும், இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12ஆகவும் இருக்கணும். அதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 12ஆக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாலே இதுதான், 3ஆல் வகுப்படக்கூடியதும் இதுதான். ரொம்ப எளிமையான கேள்வி. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டால் பதில் எளிமையாக எழுத முடியும். 12 மீட்டர் மற்றும் 18 மீட்டர் நீளமுள்ள 2 கயிறுகள் சமமான துண்டுகளாக மீதியின்றி வெட்டப்படுகின்றன எனில் ஒரு துண்டின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி. 12 மீட்டர் மற்றும் 18 மீட்டர் நீளமுள்ள 2 கயிறுகள் சமமான துண்டுகளாக மீதியின்றி வெட்டப்படுகின்றன, ஒரு துண்டின் நீளம் என்ன? ஓகே,
ஸோ இப்போ இதே தாங்க ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி சம்ஸ் நிறைய பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கக்கூடிய டிவைடர் ஃபேக்டர் என்ன? 6 தான் இல்லையா? இதுவும் 6ஆல் வகுப்படும், இதுவும் 6ஆல் வகுப்படும். ஸோ அதிகபட்ச நீளம் 6 தான். 12ன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது 12 வந்து 2 பயிரை 12 பிரிச்சிங்கன்னா 6 12 தனியாகவும் 6 தனியாகவும் நின்று போயிடும். ஒரு இதாக தான் பிரிக்க முடியாது. ஸோ அதனால 6ங்கிறது தான் கரெக்ட். இது 6ஆக பிரிச்சிங்கன்னா 2 துண்டாயிடும். இது 6ஆக பிரிச்சிங்கன்னா 3 துண்டாயிரும். அப்போ தான் சமமாக பிரிக்க முடியும். இது 2 துண்டும் சமமாக இருக்கும், இது 3ம் சமமாக இருக்கும். அதுதான் கேட்குறாங்க. ஒரு துண்டின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு துண்டின் அதிகபட்ச நீளம் என்ன? 2ஆக பிரிச்சிங்கனாலும் இது 6 மீட்டர், இதுவும் 6 மீட்டர் தான். மேக்ஸிமம் லெங்த் வந்து 6 மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு எண்ணுக்கு சரியாக 3 காரணிகள் உள்ளன எனில் அந்த எண் எந்த எண்ணாக இருக்கலாம்? அப்போ காரணிகள் பார்க்கும்பொழுது ஒரு எண்ணுக்கான காரணி வந்து 1 முதல்ல வரும், கடைசியில் வந்து அதே எண்ணும் வரும். இப்போ 4ன் காரணிகள் பார்த்தீங்கன்னா 4ன் காரணிகள் என்ன? 1 2 3 வருமா? வராது, 4. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் 3 காரணிகள் தான் இருக்கு. சரி, ஒரு எண்ணுக்கு சரியாக 3 காரணிகள் உள்ளன, அது எந்த எண்ணாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வேற என்ன வருது பாருங்க, 6 எடுத்துக்கலாம். 1ஆல் வகுக்கும், 2ஆல் வகுக்கும், 3ஆலையும் வகுக்கும், 6ஆலையும் வகுக்கும். 3 காரணிகள் தான், இது வராது. ஸோ 9 1ஆல் வகுக்கும், 3ஆல் வகுக்கும், 9ஆல் வகுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது 3 இதில் வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காரணிகள் உள்ளன அப்படின்னு பார்க்கும்போது 1 2 4ன்னு வரும்போது 4ம் விடையாக இருக்குது, 9ம் விடையாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, 9 மட்டும்தான், இந்த மாதிரி 1 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 4க்கு பதில் 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வராது, நமக்கு வந்து ஆன்சர் வந்து 9 தான் வரும். ஸோ இது கேள்வி வந்து எடுத்தவங்களோட பிழை இது. அடுத்து, இரு எண்களின் மீசிமா 72, மீபேவா வந்து 6 இருந்தால் அவற்றின் பெருக்கல் பலன் என்ன? 2 நம்பர் இருக்கு, அதோட மீபேவா மீசிமா கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்சிஎம் பெருக்கல் ஹெச்சிஎஃப். இது 2, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎம் பெருக்கினா வரக்கூடிய விடை வந்து அந்த 2 எண்களின் பெருக்கு தொகைக்கு சமம்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த எல்சிஎம் வந்து 72, ஹெச்சிஎஃப் வந்து 6. அப்போ இந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் தான் கேட்குறாங்க. இது 2த்தையும் பெருக்கினீங்கன்னா என்னவோ அதுதாங்க, 6 2 12, 6 7 42, 432 தான் கரெக்டான விடை. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி, ஒரு எண் 9 மற்றும் 15ன் மடங்காக உள்ளது எனில் அது எந்த எண்ணாக இருக்கலாம்? 9ஆலையும் வகுப்படணும், 15ஆலையும் வகுப்படணும். அப்போ 30 கிடையாது, 9ஆல் வகுப்படாது. 90 வகுப்படுமே. 90 வந்து 15ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். அப்போ வந்து பதில் வந்து 90 இருக்கலாமே. அடுத்த கேள்வி, ஒரு கார் 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அதே வேகத்தில் 300 கிலோமீட்டர் பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல ஸ்பீடை கண்டுபிடிச்சிருங்க. ஒரு கார் வந்து 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் போகுது, 180 கிலோமீட்டர் தூரம் போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? 60 கிலோமீட்டர் போயிருக்கும் இல்லையா? அதுதான் அதோட ஸ்பீடு, 60 kmph. ஓகேவா? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 60 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி 300 கிலோமீட்டர் போகணும்னா எத்தனை மணி நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டரு. அப்போ 5 மணி நேரத்துக்கு 5 6 30, 300 கிலோமீட்டர் இல்லையா? 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும். ஓகேவா? ஸோ அப்போ 5 மணி நேரம் என்பதே சரியான பதில். எங்கே இருக்கு? சும்மா மனக்கணக்காகவே போடலாம், அந்த அளவுக்கு எளிமையாக தான் இருக்குது. உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுனால இந்த கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேப்பர்ஸ் டவுட் இருந்ததுன்னா, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஷனுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம அதை கமெண்ட்டில் போடுங்க, நம்ம சால்வ் பண்ணி காட்டலாம். ஒரு செவ்வக வடிவிலான நிலம் 12 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்டது. அதை 2 மீட்டர் பக்கம் உள்ள சதுர ஓடுகளால் 2 மீட்டர் பக்கம், ஓகே, 2 மீட்டர் பக்கம் உள்ள சதுர ஓடுகளால் ஒட்டுவதற்கு எத்தனை சதுர ஓடுகள் தேவை? ஒன்றும் இல்லைங்க, ஒரு செவ்வக வடிவிலான
என்ன இருக்கு? நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு. இது வந்து 12 மீட்டர் நீளம், இது வந்து 8 மீட்டர் அகலம். அப்ப இதோட சதுரம் வந்து இதோட பரப்பளவு என்ன வரும்? 12 × 96. ஏன் சார் இப்படி பெருக்குறீங்கன்னா, இது செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து L × B, நீளம் பெருக்கல் அகலம். 12 × 96 சதுர அலகுகள். ஓகேவா? ஸோ அப்ப அவர் சொல்றாங்க 2 மீட்டர் பக்கம் உள்ள சதுர ஓடுகள்ன்றாங்க. அந்த டைல்ஸ்கள் வந்து 2க்கு 2 இருக்கு. ஓகேவா? 2 மீட்டர் டைல்ஸ்கள். அப்ப 2 2. ஸோ அப்ப இதோட பரப்பளவு என்ன வரும்? 2 2 4 மீட்டர் ஸ்கொயர் வரும் இல்லையா? 4 மீட்டர் ஸ்கொயர் வரும். 96 மீட்டர் ஸ்கொயர் இடத்த 4 மீட்டர் ஸ்கொயர் கல்லால் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணோன்னா 4ஆல் வகுத்தா தெரிஞ்சிருங்க. 2 நாள் 8, 4 நாள் 16. அப்படின்னா 24ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி சம்ஸுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். 20வது கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டியானது 1500 தண்ணீர் லிட்டரை வந்து கொள்ளளவு கொண்டது. ஒரு குடும்பம் தினமும் வந்து 75 லிட்டர் தண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் அப்படின்னா எத்தனை நாள் அது வந்து எத்தனை நாளுக்கு நீடிக்கும்னு கேட்குறாங்க. பார்க்கவுடனே தெரிஞ்சு போச்சுது. 1500 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு 75 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ எத்தனை நாளைக்கு செலவு பண்ணீங்க? ஒரு 75 75, 2 75 150. இந்த 0 தூக்கி அப்படியே போனீங்கன்னா 20. ஈஸியாக போட்டுடலாம். 20 நாளைக்கு அந்த தண்ணி வரும். அதுக்கப்புறம் தீர்ந்துடும் 21வது நாள். நமக்கு 21வது கொஸ்டின் வந்துச்சு. 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 0.5 மீட்டர் அளவுல சம துண்டுகளாக வெட்டப்படுகிறது. எத்தனை துண்டுகள் கிடைக்கும்? இது சும்மா 5th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர்னா என்ன வரும்? அரை மீட்டரா? ஸோ அப்போ அரை மீட்டர்னா இதில் பாதி என்ன வருங்க? 7.5 தான். சரி, தப்பாக சொல்கிறேன் பாருங்களா. 15 மீட்டர் அளவுள்ள ஒரு ரிப்பன் வந்து 0.6. இப்போ ஒரு மீட்டரா போட்டிங்கன்னா 15 துண்டுகள் வரும். அரை மீட்டரா போட்டிங்கன்னா 30 துண்டுகள் இல்லை வரும். 30 தான் கரெக்டானது. அடுத்து 22வது கேள்வி. மதியம் 12 மணிக்கு ஒரு கடிகாரத்தின் முள்கள் ஒன்றாக இருக்கும். ஆமாம், மதியம் 12 இல்லை, நைட் 12 மணிக்கும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? 12 மணிக்கு வந்து முள் வந்து ஒன்றாக இருக்கும். அது வந்து 90 டிகிரி வர வேண்டும் என்றால் எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 90 டிகிரி கோணத்தை அடைய வேண்டும் எனில் இந்த நிமிடம் உள்ளானது இங்கிருந்து டிக் 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 டிக்னு இங்கே வரைக்கும் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து 90 டிகிரி ஆகும். ஸோ அப்போ 15 நிமிடம்ங்கிறதா வந்து சரியான விடை. ஆனால் இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா அது அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு 12 நிமிஷம் இந்த நிமிஷம் முள் நகரும் போதும் இந்த மணி முள்ளானது ஒரு புள்ளி நகரும். 2வது 12 நிமிஷத்துக்கு இன்னொரு புள்ளி நகரும். நான் இது போன வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இது வந்து 15 கிட்ட வரும்போது 1 தள்ளி இருக்கும். இங்கே 1 தள்ளி இருக்கும், இங்கேயும் 1 தள்ளி இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து 15 நிமிஷம் கழிச்சுன்னு சொல்கிறது ஓரளவுக்கு ஏற்புடையதாக தான் இருக்கும். எக்ஸாக்டானா அப்படி கிடையாது. சரிங்களா? இது எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது, ஒரு குத்து மதிப்பான ஆன்சர்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து 23வது கேள்வி. ஒரு தோட்டம் 10 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்டது. ஓகே, ஒரு தோட்டம் வந்து 10 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உடையது. அதை சுற்றி 1 மீட்டர் நீளமுள்ள பாதை உள்ளதெனில் பாதையின் பரப்பளவு காண்க. இங்க பாருங்களேன், இதை சுற்றி வந்து ஒரு ரோடு போடுறாங்க. ரோடு இதோட அகலம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். இதோட வேல்யூ 5 மீட்டர். இது 10 மீட்டர். இப்போ நல்லா பாருங்க, இந்த 1 மீட்டர் அகலம் உள்ள பாதையோட பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலாஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? வெளிப்புறமா இருக்கக்கூடிய இதோ இங்க இருக்குல்ல, வெளிப்புறமா இருக்கக்கூடிய பெரிய செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற சின்ன செவ்வகத்தோட பரப்பளவை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிரும். இந்த இடத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் பண்ண போறோம். அப்போ பெரிய செவ்வகம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, 10 மீட்டர்னு போட்டு கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது தப்பாயிடும். நல்லா பாருங்க. ஓகே, இப்போ 10 மீட்டர் நீளம் இருக்குது இல்லையா? 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர் நீளம். அப்போ என்ன ஆகும்? இங்க கிரிக்கிட்டனே. ஓகே, இப்படி இங்க போட்டிருப்போம்.
இது வந்து 10 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து 5 மீட்டர் இல்லைங்களா? இப்போ பெரிய செவ்வகத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா, நீளம் கண்டுபிடிக்கணும்னா, இங்கிருந்து 10, இதோட மதிப்பு வந்து 1 மீட்டர், இதோட அகலம் 1 மீட்டர். அப்போ கீழே பெரிய செவ்வகத்தோட அகலம் வந்து நீளம் வந்து 12 மீட்டர். அதே மாதிரி அகலம் என்ன வரும் பெரிய செவ்வகத்துக்கு? 5, இது 1 6, 1 7, 7 மீட்டர் பெரிய செவ்வகம். அப்போ 12 7 84 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் பெரிய சதுரம். இப்போ சின்ன சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சு தானே கழிக்கணும். ஏற்கனவே தெரியுமே, 10 5 50, 50 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 84லேருந்து 50 போனா நமக்கு விடை என்னன்னா 34 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த வெளியே சுத்தி இருக்கக்கூடிய இந்த பாதையின் பரப்பளவு. ஓகேவா? ரொம்ப எளிமையான கணக்கு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 34 எங்க இருக்கு? 34 விடையிலே இல்லையே. 12 10 5 தான். 10 5 50, 50 84, 34 தான். ஸோ 32ன்னு கொடுத்துருக்காங்க, அது 34 தான். பாதையின் பரப்பு வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 6 7, 12 7 7 84. இது வந்து 15 50, 84ல் 50 போயிட்டா 34 தானே. ஓகே, அது ஆன்சர் தப்பா இருக்கலாம். அடுத்து, ஒரு கனசதுர வடிவ பெட்டியின் கன அளவு 64 சென்டிமீட்டர் கியூப். அதன் பக்கத்தின் நீளம் என்ன? நீங்க 3D ஷேப்ஸோட கன அளவு, பரப்பளவு, பக்கப்பரப்பு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சதுரத்தின் கன அளவு, சதுரத்தின் பரப்பளவுனா ஏ ஸ்கொயர், சதுரத்தின் சுற்றளவுனா 4a. அதே மாதிரி சதுரத்தின் மூலை வட்டத்தை வச்சு கூட ஒரு இது வரும், √2 ED அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதெல்லாம் கூட பார்த்து வச்சுக்கேன். கனசதுரத்தின் கன அளவு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிளான தான். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். ரொம்ப சிம்பிள். இதே கன செவ்வகத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து L×B/H, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, ஏ கியூபோட வேல்யூ என்னங்க? 64. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏவோட வேல்யூ வந்து 4ன்னு. 4 நாள் 16, 16 நாள் 64ன்னு சொல்லி. சரி, எனக்கு அப்படி தெரியாது எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, 64 எதை ஒன்றுத்தையுமே கியூப் நம்பரா, ஸ்கொயர் நம்பரா, இல்லை வந்து அதோட மடங்குகளை கண்டுபிடிக்கணுமா, அதோட காரணிகளை, அதோட பெருக்கல் காரணிகளை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ 2ஆல் போட்டிங்கன்னா 2 32 64, திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 2 16 32, திரும்ப 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 8 16, திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 2 4 8, திரும்ப 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 2 4, திரும்ப 2ஆல் எடுத்தீங்கன்னா 2 1 2. முடிஞ்சிருச்சு. இப்போ எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 2 இருக்கு. இப்போ இதை கியூபால எப்படி கியூப் வர மாதிரி எப்படி எழுதலாம்? நீங்க 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் அப்படி எழுதலாமா? ஏன்னா 1 2 3 இருக்கு, இங்க ஒரு 2 கியூப், இங்க ஒரு 2 கியூப். இங்க நமக்கு தேவையானது ஏ கியூப். ஏ கியூப் ஈக்குவல் டு 2 கியூப் ஓவர் 2 கியூப்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 2s are 4, அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம் என்ற விதியில் 2 2s are 4. மேலே வந்து நீங்கள் இந்த இந்த இப்படி சிம்பிளாக நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற கியூப் அடிச்சிங்கனாலும் 2 2 4 ஆன்சர் வந்துடும். பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதை பெரிய எண்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸை, இந்த மாதிரி யூக்ளிட் இந்த மெத்தடை டானாவர்த்தல் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 25வது, ஒரு பயணம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 4 மணி நேரம் எடுக்கிறது. ஏதோ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போனீங்கன்னா 4 மணி நேரம் ஆயிடுது. அப்போ எவ்வளோ தூரம் இருக்கும்? மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் போகிறீங்க, அப்போ 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போயிடுவீங்க. அப்போ 4 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? 4 5 20, 200 கிலோமீட்டர் போயிடுவீங்க இல்லையா? சரி, அப்போ மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் சென்றால் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, இதே 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் போவீங்க? 1 மணி நேரத்துக்கு 40, 2 மணி நேரத்துக்கு 80, 3 மணி நேரத்துக்கு 3 12 120, 4 16, 5 நாள் 20, 5 மணி நேரம் ஆகும். ஸோ இது வாயாலே சொல்லலாம், மனக்கணக்கு மாதிரி தான் இருக்கு, 5 மணி நேரம் ஆகும். அடுத்த கேள்வி 26.
ஆறாவது கேள்வி. ஒரு பாத்திரம் 2 லிட்டர் பால் கொள்ளளவு கொண்டது. தினமும் 250 மில்லி பயன்படுத்தினால் அது எத்தனை நாட்களுக்கு வரும்? லிட்டருங்கிறது மில்லி லிட்டர்ல கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்? 2000 மில்லி லிட்டர்னு வரும் இல்லையா? அப்போ நீங்கள் 2000 250 டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா இது 1/4 லிட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/4 லிட்டர்னா 4 நாளைக்கு 1 லிட்டர், 8 நாளைக்கு 2 லிட்டர் அப்படி பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் அடிச்சிடலாம். இல்லை 250 வந்து இப்படி அடிச்சும் நீங்கள் 8ன்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். ஒரு அறையின் தரைத்தளம், ஒரு ரூமோட தரைத்தளம் பார்த்தீங்கன்னா ஒன்று 6 மீட்டர், இன்னொன்று நீளம் 6 மீட்டர், அகலம் 4 மீட்டர் அளவுடையது. அதனை 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அளவுடைய ஓடுகளால் நிரப்ப எத்தனை ஓடுகள், டைல்ஸ் எத்தனை தேவைப்படும் கேட்குறாங்க. ஒன்று இதை சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லை இதை மீட்டராக மாற்றணும். சிம்பிளான ஆப்ஷன் இதே பாருங்களேன். 6 நாள் 24 மீட்டர் ஸ்கொயரா, மீட்டராக மாற்றிருவோம். 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதை வந்து எதால் வகுக்கணும்? 50 சென்டிமீட்டர்னா எத்தனை மீட்டர்? 0.5 அரை இல்லைங்களா? திரும்பவும் 0.5 அரை. ஏன் சார் ரெண்டுத்தையும் பெருக்குறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு அறையின் தரைத்தளம் நீளம் பெருக்கல் அகலம்ங்கிறதானங்க பரப்பளவு. ஒரு அறையின் தரையை இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீளத்தையும் அகலத்தையும் தான் பெருக்கணும். அப்போ நீளம் 6, அகலம் 4, அதனால தான் பெருக்கி 6 நாள் 24 மீட்டர் ஸ்கொயர் அதோட பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? கேபிட்டல் ஏ இதுதான் பரப்பளவு, பெரிய பெரிய ரூமோட பரப்பளவு. இதுக்கு டைல்ஸ் ஓடுகளோட பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஏன்னா வச்சுக்கலாம். இங்கேயும் நீளம் பெருக்கல் அகலம் தானுங்க. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நீளம் பெருக்கல் அகலம் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கொயராக இருக்குது, ஸோ அப்போ அப்படியே ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதை வந்து 0.5ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டராக மாற்றும் போது 0.5ன்னு ஆகிடும். 0.5 2 முறை பெருக்கினா என்ன வரும்? 5 25. இப்போது 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.25. இதில் ஒரு இலக்கம் இதில் ஒரு இலக்கம் 0.25. அப்போ 24 டிவைடட் பை 0.25 அதால் வகுக்கணும். எத்தனை வரும்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 இலக்கம் வர்றதுனால கீழே 2 இலக்கத்தில் புள்ளி வர்றதுனால இந்த புள்ளியை வந்து கேன்சல் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழையும் 100ஆல் பெருக்கலாம். 100ஆல் பெருக்கணும்னா என்ன ஆகும்? மேலேயும் கீழையும் 100ஆல் பெருக்கலாம். அப்படி பெருக்குனா இந்த புள்ளி வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்படி கேன்சல் ஆகும்போது என்ன வரும்? 2400 டிவைடட் பை 25. அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? அடிச்சு பாருங்க. 96. 96 எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த வினா. எத்தனாவது கேள்வி பாருங்க. 28வது கேள்வி. ஒரு கடைக்காரர் ரூபாய் 200க்கு ஒரு பொம்மையை வாங்கி அதை 25% லாபம் பெற விரும்புகிறார் எனில் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாரு, 25% மேலே வச்சு விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ 25% என்ன வரும்? நம்ம எப்பயும் போல சிம்பிளாக போடலாமா? 10% என்ன வரும்? 20 ரூபாய். அப்போ இன்னொரு 10%னா அதுக்கு ஒரு 20 ரூபாய். அப்புறம் இன்னொரு 5%னா அதுக்கு ஒரு 10 ரூபாய். அப்போ 50 ரூபாய் அவர் மேலே வச்சு விற்கணும். அப்போ 250 ரூபாய்க்கு விற்கணும் இல்லையா? இது ஒரு 10 10 5 மொத்தம் 25% லாபம் வரணும்னா அவர் 250 ரூபாய் விற்றாதான் 25% லாபம் வரும். துணி கடைக்கு போய் லேடிஸ் துணி எடுக்கிறீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருந்த விஷயம். ஓகே, ஒரு புத்தகம் ரூபாய் 180க்கு விற்கப்படுகிறது, 10% இழப்பு ஏற்படுகிறது, அதில் வாங்கிய விலை என்ன? அதெல்லாம் பாருங்க. ஒரு புத்தகத்தை வந்து 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நஷ்டத்தில் விற்கிறாங்க. எவ்வளோ? 10% நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னா 90% தான் விற்றுருப்பான். 90% தான் அதை வந்து விற்றுருப்பாங்க. இது ஓகே, 90%ன்றது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. 90%ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய். ஆக்சுவலி வாங்கிய விலைனா என்னது? அது 100%க்கு வாங்கியிருப்பான், அதனால தான் நஷ்டத்துக்கு 90% விற்கிறான். அப்போ 100%னா எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், பார்த்தோன்னே கூட சொல்லிடலாம். இல்லை நீங்கள் நேர்மறை எதிர்மறை நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, இப்போ லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியும் போடலாம். இது நீங்கள் இப்படி கூட பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன், ரொம்பலாம் இல்லை. 90% அப்படின்னா அது 180 ரூபாய் அப்படின்னா இந்த 0 அப்படி அடிச்சிடுங்க. 1 9 9 2 9 18 இல்லையா?
1% 2 ரூபாய். 1% 2 ரூபாய். அப்போ 100% 200 ரூபாய். அவ்வளோதான், சிம்பிள். 200 ரூபாய் கொடுத்து வாங்கி 10% நஷ்டம் அப்படின்னா 20 ரூபாய் நஷ்டம், 150 ரூபாய் விற்கிறாங்க. அதனால தான் அது 10% நஷ்டம். இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 240க்கு விற்று 20% லாபம் ஈட்டினார் எனில் அதன் அடக்க விலை என்ன? இது அதே மாதிரி கேள்விதான். இங்க பாருங்க, 240க்கு விற்கிறாரு. அப்போ 240 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 20% லாபம். இப்போ நஷ்டம்னா எப்படி 100லேருந்து கம்மி பண்ணி போட்டோமோ அந்த மாதிரி லாபம்னா 100லேருந்து அதிகப்படுத்தி போடுங்க. 120% தெரியல, 120%ங்கிறது தான் 240 ரூபாய். நமக்கு தெரியாதது ரெண்டாவதாக வைக்கணும். ஸோ அப்போ 120 எழுதிங்க. ஓகேவா? 120%, 120%ங்கிறது வந்து என்னது? 240 ரூபாய். அடக்க விலை கேட்குறாங்க. அடக்க விலைனா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். 120%ன்றது வந்து 240 ரூபானா 1%ங்கிறது எவ்வளோ? இதை 120ஆல் வகுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 2. 1% 2னா 100% எவ்வளோ? 200. ஸோ 30வது கேள்விக்கான விடையும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் 30 1 மார்க்ஸ் 30 மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். 30மே வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷ் ஒரு 30 வினாக்கள் கிராமரோட பார்க்கலாம். கிராமர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.